அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் அப்படின்னா இனிமேல் அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். உண்மையான உலக நாயகன் நம்முடைய மோடி அவர்கள் தான் அப்படின்னு G7 மாநாட்டில் உலகின் பணக்கார நாடுகளுடைய தலைவர்கள் அனைவருமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நடுநாயகமாக வைத்து அவரை போற்றி இருக்கிறாங்க. நண்பர்களே, உண்மை சொல்ல போனா அங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையானது இன்றைக்கு உலக அளவில் மிகவும் பரபரப்புடன் பேசப்படுகிற ஒரு உரையாகவும் இருக்குது. G7 மாநாட்டுக்கு சென்று விட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடியை நாட்டி விட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறாரு நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள். இந்த G7 மாநாட்டில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்தது, அதில் நம்முடைய பிரதமர் உரையாற்றியது என்ன, அது ஏன் அவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டு வருது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நண்பர்களே வாங்க. இத்தாலியில் நடந்த உலகின் பணக்கார நாடுகளுடைய கூட்டமைப்பான G7 மாநாட்டுக்கு ஒரு அழைப்பாளியாக இந்தியா கலந்து கொண்டது. நண்பர்களே, ஆமாம் நண்பர்களே, நாம ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியாக தான் அந்த மாநாட்டுக்கு சென்றிருந்தோம். கடந்த 5 G7 மாநாடுகளுக்கும் தொடர்ந்து இந்தியாவை அவர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். அந்த மாநாட்டில் எடுத்த அந்த குரூப் போட்டோவை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க நண்பர்களே. இந்த புகைப்படம் ஒன்றே போதும் அந்த மாநாட்டில் இருந்த அனைத்து தலைவர்களும் தங்களுடைய ஒரே தலைவராக, ஏகோபித்த தலைவனாக, உலக நாயகனாக, நடுநாயகமாக வைத்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை அவங்க நிறுத்தி இருப்பது நம்ம கண்களுக்கு தெரியும். அந்த போட்டோவுக்கு மட்டுமல்ல, அந்த மாநாடு முழுக்க திரு பிரதமர் அவர்களுடைய பெயர் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அங்கு பேசிய அனைத்து தலைவர்களும் மோடி அவர்களை புகழாமல் இல்லை. அதுக்கெல்லாம் உச்ச வைத்தார் போல திரு மோடி அவர்கள் அங்கு பேசிய போது அவர் உலகத்துக்கே பாரதம் தான் எவ்வளவு சிறந்த ஜனநாயகம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்குது. இந்தியாவில் நடந்த மிக மிக வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு தேர்தலாக இது இருப்பதை உலகம் முழுவதும் பார்த்தாங்க. உலகம் முழுவதும் 660 கோடி மக்கள் சென்று வாக்களிப்பதை கண்கூடாக பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தின் ஆக அதிக வாக்காளர்கள் பங்கெடுத்துக் கொண்ட இந்த தேர்தல் மீண்டும் ஒரு முறை உலகத்துக்கு ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியிருக்குது. இந்திய ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படைத்தன்மையும் எடுத்து காட்டியிருக்குது அப்படின்னு அவர் சொன்னபோது அங்கு கூடியிருந்த தலைவர்கள் அனைவருமே அதை ஆமோதிச்சாங்க. இதுல மீண்டும் ஒரு முறை தேர்தலில் வென்று 3வது முறையாக பிரதமராக நம்முடைய திரு மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதற்கு அங்கு கூடியிருந்த தலைவர்கள் அனைவருமே வாழ்த்து சொன்னாங்க. தன்னுடைய உரையில மேலும் என்ன சொன்னாரு நம்முடைய பிரதமர் அப்படின்னாக்க, உலகத்துடைய குளோபல் சவுத் இருக்கிற ஏழை எளிய நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பு, அதனுடைய ஏகோபித்த குரலாக இந்தியா இருக்குது. உலகத்துடைய குளோபல் சவுத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை தீர்ப்பதற்கு இந்த G7 நாடுகளும் ஐநா சபையும் முன்வர வேணும். இந்த குளோபல் சவுத்துடைய பிரச்சனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மட்டும் இல்ல, உலகளாவிய குளோபல் சவுத் நாடுகளுடைய முன்னுரிமைகள் மற்றும் கவலைகளை உலக அரங்கில் எடுத்து வைப்பதை இந்தியா தனது கடமையாகவும் பொறுப்பாகவும் கருதுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, 2047 வருடத்துக்குள்ளாக ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவது அப்படின்னு நாங்க உறுதி பூண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டுடைய வளர்ச்சி பயணத்துல சமூகத்தின் எந்த பிரிவினரும் பின்தங்கிவிடக் கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய உறுதிப்பாடாக இருக்குது. சர்வதேச ஒத்துழைப்பின் பின்னணியிலையும் இது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு. உலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைகளான குளோபல் வார்மிங் ஆகட்டும், அல்லது ஸ்திரத்தன்மையாகட்டும், அல்லது பொருளாதார சிக்கல்களாகட்டும், இவைகள் கொடுக்கிற எல்லா கஷ்டங்களையுமே குளோபல் சவுத் தான் மிகப்பெரிய அளவில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. பணக்கார நாடுகள் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியுது. ஆனால் குளோபல் சவுத் ஏழை நாடுகளால இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை. அதனால ஏழை எளிய நாடுகளுக்கு இந்த கூட்டமைப்பு பல்வேறு விஷயங்களை எடுத்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, தொழில்நுட்பத்தில்
ஏகோபித்தத்தை வளர்ந்த நாடுகள் கடைபிடிக்குது. அதாவது மோனோபொலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்னாலஜியில மோனோபொலிய இந்த வளர்ந்த நாடுகளும் ஒரு சில நிறுவனங்களும் வளர்ந்த நாட்டில் இருக்கிற பெருநிறுவனங்களும் கையில் வச்சுக்கிறாங்க. இதனால குளோபல் சவுத் ஏழை எளிய நாடுகள் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. தொழில்நுட்பத்தை பரவலாக்கணும். உலகத்தினுடைய ஏழை எளிய நாடுகளுக்கும் உயர்ந்த தொழில்நுட்பம் கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேணும். இந்த மோனோபோலியை உடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டாரு. பிரதமருடைய உரை மிகப்பெரிய எழுச்சி உரையாக இருந்தது. அப்படின்னா அங்க இருந்த தலைவர்கள் அனைவருமே பிரதமரை பாராட்டினாங்க. அதுலயும் குறிப்பாக அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடனும் இத்தாலியுடைய பிரதமரான மெலோனியும் பாரத பிரதமரை வெகுவாக பொழுது தள்ளினாங்க. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட G7 மாநாட்டு தலைவர்கள் அனைவரோடும் நம்முடைய பிரதமர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்தியாவும் அந்த நாட்டு உறவுகளை பற்றியும் அவர் கலந்துரையாடல் நடத்தினார். எல்லாவற்றுக்கும் உச்சமெச்சதாக இந்த G7 மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக கிறிஸ்தவ உலகத்தின் ஏகோபித்த மத தலைவரான போப் பிரான்சிஸ் வந்திருந்தாரு. அவர் வந்த உடனேயே அவரிடம் ஓடி சென்று அவரை கட்டி அணைச்சு தன்னுடைய மரியாதைகளை செலுத்தினாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அந்த சமயத்துல போப்பாண்டவர் அவர்கள் இந்தியாவுக்கு வரவேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு அழைப்பு ஒன்றையும் நம்மளுடைய பிரதமர் கொடுத்திருக்கிறாரு. அதை போப்பாண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படின்னும் அவர் இந்தியா வருகிற தேதி விரைவில் வேட்டிகன் சிட்டியிலிருந்து அறிவிப்பாங்க அப்படின்னும் செய்திகள் வருது நண்பர்களே. இந்த கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அது யாருன்னா யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி வந்திருந்தாரு. அவரோடு தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சண்டைக்கு எதிர்ச்சண்டை தீர்வே தராது, மாறாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்புங்க, பேச்சுவார்த்தையால் மட்டுமே நாம் யுக்ரைன் ரஷ்ய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட நம்முடைய பிரதமர் சொன்னாங்க. பாரத பிரதமராக 3வது முறை பதவியேற்றுக் கொண்ட நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இந்த G7 மாநாடாகத்தான் அமைந்தது. இந்த இத்தாலி பயணமானது ஒரு மிகப்பெரிய பூஸ்டை இந்தியாவுக்கு கொடுத்திருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. பிரதமராக பதவியேற்ற உடனேயே உலகின் பணக்கார நாடுகள் G7 தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அங்க இருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் நம்முடைய பிரதமர் நேரில் சந்திச்சு தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்காரு. இனிவரும் நாட்கள்ல உலக அரங்கில் இந்தியாவுடைய செல்வாக்கு மேலும் கிடுகிடுகிடுன்னு உயரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதே மீட்டிங்ல கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவையும் நம்முடைய பிரதமர் சந்திச்சார் நண்பர்களே. அதுல என்ன பேசினாங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னும் தெளிவாக வெளியில வரல. அது கிடைத்த உடனே நாம உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.